வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விஷயம் 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி நூற்றுக்கணக்கான போலீசார் சரணடைந்த பின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணி தொடர்பிலும் தற்பொழுது பயங்கரவாத சட்டத்தினுடைய நீட்சிகள் தொடர்பிலும் உரையாட இருக்கிறோம். உங்களுக்கு இது பற்றி உரையாடுவதற்கு எங்களோடு இணைந்து கொள்கிறார் சட்டத்தரணி, மனித உரிமைவாதி சையத் பஷீர் அவர்கள். வணக்கம் பஷீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம். தலைவர்கள் தங்களுடைய இருத்தலைத்தானே அதில் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசியல் இருத்தல், அதிகார இருத்தலைத்தான் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இது இன்றைய வரை தான் பார்க்கிறோம். இந்த அரசியல் இருத்தலுக்காக வேண்டியதான விஷயங்களை அவங்க எவ்வளவு விட்டுக் கொடுப்போம் செய்கிறார்கள். அது மக்களை பாதிக்கிற விஷயங்களா இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அதை அக்கறையோடு கலைக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஏர்னஸ்ட் சில்வா பின்னால் என்ன செய்கிறார்? எந்த சரண்டரோடு கொடுத்தாரோ அவருக்கு மலேசிய தூதுவர் அணிக்கப்படுகிறார். இந்த மலேசியாவுக்கு கனெக்ஷன் வருது பாருங்க. மலேசியாவுக்கு ஆக்களை கொல்வதற்காக பழி கொடுத்தவரை தூதுவராக்குறார்கள். பயங்கரவாதத்துக்காக சதித்திட்டம் போட்டு செல்லப்படுகிற சாலை மலேசியாவுக்கு அனுப்புகிறார்கள். மலேசியா ஒரு இலங்கையினுடைய ஒரு இந்த மாதிரி ஆக்களுக்கு போரிடம் கொடுக்கிற இடமாக, அவர்களை ப்ரொமோட் பண்ணுகிற இடமாக காணப்படுகிறதா இல்லையா? அரசு இயந்திரம் என்ன செய்கிறது? அரசு இயந்திரம் என்ன செய்கிறது? இவர்கள் தான் இந்த குற்றங்களுக்கு பின்னல் இருக்கிறார்களா இருந்தா? இப்ப இவ்வளவு பெருந்தொகையான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருந்தால் ஏன் முஸ்லிம் சமூகத்திட்ட இருந்து இது சம்பந்தமாக கேள்வி எழுதல? இப்ப முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக முஸ்லிம் தேசியவாதம் காய்க்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் இது ஒரு கட்சி கூட இந்த கணக்கெடுப்பை செய்திருக்கலாம் தானே? நிச்சயமா. இப்ப அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ஏனென்றால் இது சம்பந்தமான விஷயங்களே உத்தியோகமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தகவலின் சட்டத்துக்கு கீழே கூட, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே இந்த தகவலை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கேட்கணும், எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க லிஸ்டா என்று கேட்கறதுக்கான உரிமை ஒரு பிரதிக்கும் இருக்கிறது. அவர்கள் அதிலே தயங்குவார்களா இருந்தால் அதற்கான தராது விட்டால் அவர்களுக்கு எதிராக கமிஷன் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல பெட்டி திங் சிறிய விஷயங்களுக்காக போறவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொல்லப்பட்ட போலீசாரிலே பெரும்பான்மையான முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வந்த புகைப்படத்தை பார்த்து அதிலே ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் போட்டுக்கிறார்கள், பேர் போட்டுக்கிறார்கள். அதிகளவான முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட பேர் போட்டுக்கிறார்கள். முழுமையான பேர் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 50 கூட அதிகளவான 60 பேர் படி கழிக்கிற பொழுது அங்க அந்த அளவு அங்க லிஸ்ட்ல காணவில்லை. நோட் ஈவன் 100 கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 100 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன ஒரு இடம் புரிஞ்சுக்கிறார் பேர்களை. அதுக்கு மேலே இந்த பௌத்த கோயில் டகோபா படம் இருக்கிறது. டகோபாவுடைய படத்தை வரைந்திருக்கிறார் மேலுக்கு. அல்ல இந்த 600 பேர்ன்றது ஊதி பெருப்பிக்கப்பட்ட இலக்கமா? இது இல்ல, இதுல ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கணிசமான நாட்கள் எடுக்கப்பட்டிருப்பார்கள். உதாரணமா மட்டக்களப்பில் 300 பேர் சொன்னால் அதுல சிங்கள போலீஸார் தெரியாது. அவர்கள் 109 சொல்கிறார்கள், திருப்பி அனுப்பிவிட்டார்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டங்களில் அதிகளவான கொண்டு செல்லப்பட்ட ஆக்கள் பல போலீஸ் ஸ்டேஷன்களை சேர்த்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அதுல தொகை கூடுதலா இருக்கும் விளங்குறது. ஆனால் 600 தெரியாது. ஏனென்றால் 600 என்பதை கூட இன்னொரு சிறப்பு சொல்லுகிறது. சிங்கள தரப்புகள் அதிகமாக சொல்லப்படுகிறது 774 சொல்கிறார்கள். இன்னொரு தரப்பு சொல்வது 800 பேர் என்கிறார்கள். இன்னொரு சொல்ல 1000 பேர் மட்டும் சொல்லி வைக்கப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்காகத்தான் அந்த குற்றமான புத்தகம் எழுதினேன். அந்த விஷயங்கள்ல எந்த விஷயத்தையும் ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையோடு தான் செய்ய வேண்டும். எழுந்தமானமாக இவர்கள் அப்படி செய்தார் என்பதற்காக வேண்டி அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை போட்டு அவர்களை பிழையான முறையில் ஒரு தகவலை தருவது ஒரு தார்மீகமான ஒரு மிக பிழையான விஷயம், அறம் சார்ந்த விஷயம் அல்ல. யாரா இருக்கலாம், ஒரு கொலை செய்ய ஒன்றை செய்தால் ஒன்றுதான் கொண்டான்னு சொல்லுவாங்க. 100 பேர் கொண்டு விட்டான்னு சொல்வது என்பது அந்த சர்ச்சை இருக்கிறது. இல்ல இந்த விஷயங்களிலே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இதுல மிக தீவிரமாக இந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும். நான் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டிய உள்ளூர்ல நாட்டில் இருப்பவர்கள் சம்பந்தமா செய்ய வேண்டும். ஏனென்றால் சரியான லிஸ்டில் வரப்பட வேண்டும். இப்ப பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒன்றும் கதைக்கவில்லை. இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது இதை பற்றி நினைவு கழிச்சிட்டு போகணும். ஏனென்றால் அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் இவர்கள் பலிக்கடாக்களாக நீங்கள் ஆடுகளை ஒரு பலிக்கு நேர்ச்சை செய்து அனுப்பியது போல சரண்டராக செய்து புலிகள் வேண்டுமானால் இது செய்து கொள்ளுங்கள் சொல்லி அனுப்பினீர்கள். ஏன்னா தாண்டிக்குளத்திலே அவர்கள் 8ஆம் தேதி ஆரம்பித்து விட்டார்கள். யுத்த முறிவு ஆரம்பித்து விட்டது. தாண்டிக்குளத்திலே இருக்கிற வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவுக்கு போகிற ராணுவ சிப்பாய்கள் மீது தாக்குதல் நடத்தினதிலே ஒரு செத்து போனார், 9 பேர் காயமடைந்தார்கள். அன்று ஆரம்பித்து விட்டது. இது நடக்கிறது 11ஆம் தேதி ஜூன் மாதம். பேச்சுவார்த்தையில் உள்ளவர்கள் இன்னும் ஹில்டன் ரோட்ல தங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுல முனசிங்க எழுதுற விஷயம் என்றால், முனசிங்க எழுதுகிறார், அதாவது இது மங்கள முனசிங்கவா? இல்ல சரத் முனசிங், இந்த நான் சொன்ன விதாரணம் அவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த ஜூடன் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு செய்தி வருகிறது, மெசேஜ் ஒன்று. அவர் அந்த டெலிகாம் மோஸ்ட் சிஸ்டம் மெசேஜ் அதன்படி அதுல என்னென்னால் எல்லாவற்றை பணங்களை எல்லாம் கொண்டு வந்து விடு என்று சொல்லி பிரபாகரன் சொல்லுதான். இங்க 2 ஆக்களத்துல இங்க 2 இந்த ஹில்டன் ஹோட்டல் இருந்த ஆக்களத்துக்கு செய்தி அனுப்பினதாக செய்வது தந்த காசையெல்லாம் கொண்டு வந்துடு காணுமாண்டு. அப்படின்னா காசு கொடுத்தாராண்டு. இது சொல்வது யாரு? ஒரு பழைய மிலிட்டரி ஆபீசர். இதுகள்லாம் ஜூடன் சொன்னார் சொல்லுறாரு. ஜூடன் டெலிகாம்ல ஒர்க் பண்ண ஒரு தரங்க. இதெல்லாம் என்ன என்றால் இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் மீளாய் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு மீள் வாசிப்பும் ஒரு
ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. என்னென்றால் எனக்கு நான் உண்மையிலேயே நம்பிக்கொண்டிருந்தேன். ஏதோ 600 பேர் வரை சில வேளை ஒரு 5 பேர் 10 பேர் கூடும் குறையும். ஆனா இப்ப 600 பேரை கேள்விக்குள்ளாகிறத பார்க்கக்குள்ள நாங்கள் உயிர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறோம். லைஃப் ஸ்டாக்ன்றது டிஸ்பென்சபிளா இருந்திருக்கு. அதாவது அது இழக்கிறதுக்கு பரவாயில்ல. 10,000 பேர் சாகட்டும், 5,000 பேர் சாகட்டும், 100 பேர் சாகட்டும், 50 பேர் சாகட்டும். இப்படித்தான் நாங்கள் எங்களோட அரசியலை நகர்த்தி இருக்கிறோமா? ஏனென்றால் 56ஆம் ஆண்டு எத்தனை கலவரத்துல எத்தனை பேர் செத்தன்னு இன்றைக்கும் கணக்கு இல்லை. 83 கலவரத்துல எத்தனை பேர் செத்தன்னு பேர் தெரியாது. 77 கலவரத்துல எத்தனை பேர் இருந்தன? 300ல இருந்து 3000 வரைக்கும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் இந்த டெலோவை அழிக்கைக்குள்ள எத்தனை பேர் செத்தார்கள் என்றதுக்கு டெலோட்டையும் கணக்கில்லை, புலிகள்கிட்டையும் கணக்கு. அதே மாதிரி மாத்தியாவை கொள்ளைக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்றது 300ல இருந்து 600 பேர் வரைக்கும் வருது. ஐபிகே வெளியிடுற பொழுது சில 1000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஆர் செத்தார்கள், ஆற்ற பிள்ளை, அவருக்கு ஒரு பேர் இருந்திருக்கு தானே செத்தவருக்கு. மாடுகளுக்கு குறி போடுகிற ஒரு நாட்டுல இலங்கையிலே மாடுகளுக்கு பேர் போடுவார்கள் மாட்டை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி. இப்ப ஏதோ தமிழ் எழுத்துலேயே இது கொண்டு அது சூடு போட்டு அது மிக மிருகவரை என்னத்துக்கு சிஸ்டம் இல்ல. சாரி, என்னத்துக்கு நாங்கள் தமிழர்கள் என்னத்துக்கு போராடினார்கள்? இலங்கை அரசு என்னத்துக்கு போராடினது புலிகளை எதிர்த்து? அதான் சொல்லி இந்த மனிதர்களுக்கான பேர் இல்லாத மனிதர்களாக கொல்லப்பட்டவர்கள் இப்ப அவர் யாரு? 600 பேர் யார்? 2000 பேர் யார்? எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் பேர் லிஸ்ட் எங்களுக்கு இருக்கிறது? இந்த கொடுமை இருக்கேன். ஒரு மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் கூட இருக்கும் பொழுது ஒரு நாட்டிலே மனிதர்களுக்கான பேர் கழியாம இருக்கிறோம் பாருங்க, கதைக்கிறோம் பாருங்க. பொதுவாக 700, 500, 600, 1000 இது கொடுமை இல்லையா? அந்த ஆத்மாக்களுக்கு கொடுமை இது. யாரா இருந்தட்டும், புலியா இருக்கட்டும் அல்லது யாரா இருக்கட்டும், டெலவா இருக்கட்டும், முஸ்லீமா சொல்லப்பட்ட ஆளா இருக்கட்டும், இருக்கட்டும், யாரா இருந்துட்டு போட்டும். ஆனால் ஒரு மனிதனுடைய உயிருக்குள்ள விலையை பார்த்துக்கிறால் அந்த விலைக்குள்ள அந்த இன்றைக்கு உலக நாடுகள்ல எங்க ரொம்ப எல்லாம் தகவல்களை தருகிறார்கள். ஆனால் இலங்கையிலே இவ்வளவு புத்திஜீவிகளும் இலங்கையில் கல்வி அறியக்கூடிய நாட்டிலே இருந்த நாட்டிலே தென்னாசியாவிலே கல்வி அறியக்கூடிய நாடாக காணப்பட்ட இலங்கையிலே இப்படி தகவல் திரட்டுகள் இல்லை. இது ஒருவர் 800, ஒருத்தர் 1000, ஒருத்தர் 774, ஒருத்தர் 600. யார் யார் இறந்தார்கள் என்பது இறந்தவர்களுடைய தகவல் எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒரு நூற்றாண்டுகளை தாண்டிவிடவில்லை. இலங்கையில இருக்கிற அந்த 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 சிஸ்டம் என்றது வலி இலகுவான ஒரு சிஸ்டம். இது எங்க ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான நாடு அல்ல. அங்க ஒவ்வொரு விதானைக்கு கீழே ஒரு 300 குடும்பம் தான் இருக்கும். அந்த விதானையார போய் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஆறு இப்ப கொல்லப்பட்டேன். ஒவ்வொரு விதானைக்கும் தனக்கு கீழே எந்தெந்த குடும்பம் இருக்கிறன்னா அவருக்கு அந்த 300 குடும்பத்தையும் பேர் சொல்லக்கூடியதாக இருக்கும். என்றால் என்னுடைய மைத்துனர் ஒருத்தர் விதானையா இருக்கிறார், விரைவு எனக்கு தெரிஞ்சாக்கள் இருக்கிறோம். அவைக்கு தெரியும் தங்களை கிராமத்திலே உள்ள அத்தனை பேரை யார் கல்யாணம் கட்டினோம், யார் பிள்ளை பொறியினோம், யார் செத்து போயினோம்ன்றது அவர்களுக்கு தெரியும். அப்ப இதை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நிச்சயமா இல்ல. இது இலங்கையை பொறுத்தவரை அப்படி ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இலங்கை WHO நாங்கள் இந்த பிரச்சனை துவங்குறதுக்கு முதல் உலக சுகாதார ஸ்தாபனம் ஆரம்ப பிரைமரி மெடிக்கல் கேர்ல வெரி சக்சஸ்ஃபுல்லா இருந்த நாடு. நாங்கள் மலேரியா மருந்தோ என்ன மருந்தையோ சம்பந்தப்பட்டவருக்கு கொண்டே செய்து. அப்ப நாங்கள் எத்தனை பேர் செத்த என்றதை அறிஞ்சு கொள்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப இன்னைக்கு நாங்கள் இறுதி யுத்தத்துல ராயப்பு யோசப்பு சொல்றாரு 1,46,000 பேர் செத்த. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 25,000 இருந்து 40,000 பேர் தான் செத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த தகவலும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி நாங்கள் நம்பர்களை சொல்றோம். இப்ப நான் சொல்றது 40,000 எனக்கும் தெரியாது. அப்போ இன்னொரு ஆள் சொல்லலாம் இல்ல 10 லட்சம் பேரும் செத்து. இந்த கேஜ் என்ற புத்தகத்திலே நான் நினைக்கிறேன் யுஎன்ஓல புத்தகம் இருக்கிறது. கேஜ் என்ற புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் யுஎன்ஓடைய அறிக்கையிலும் 40,000 பேர் அளவில் ஒரு அறிக்கை சொல்லப்படுது. ஒரு கருத்து அதைத்தான் சுட்டி காட்டினான். அவர் யுஎன்ஓல ஒர்க் பண்ணார். அந்த காலகட்டத்தில் இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதிக்கிறார் கேஜ்னு சொல்லி தமிழ் மக்கள் பட்ட இந்த அவலங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அவரே சொல்லுகிறார். அது பல விடயங்கள்ல பார்க்கும்போது 45,000 என்றது ஒரு எஸ்டிமேட்டட் அமௌண்டா சொல்லப்பட்டது அல்லது அந்த அமௌண்ட் சொல்லப்பட்டது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அரசியல்வாதிகளை கேட்டீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் இருந்தால் இன்னும் இலங்கையில மொத்த தமிழ்ச்சனமும் ஒரு தடவை பாக்கியில கொல்லப்பட்டதாக எண்ணிக்கை சொல்வார்கள். இலங்கையில கொத்தா 5 லட்சம் 10 லட்சம் முஸ்லிம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். பிரச்சாரத்துக்காக சொல்கிறார்கள். இந்தியாவில் தமிழ் மக்களுடைய அங்குள்ள பிரச்சாரங்களுக்காக செய்கிறார்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ராயப்பு ஜோசப் இப்ப என்ன சொல்ல வருது என்றால் காய்த்தல் ஊத்தல் இன்றி ஒரு தகவலை உண்மையாக சொல்லுகின்ற மனோபாவம் எத்தனை பேரிடம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே புத்தகங்களை கூட சொன்னேன். இந்த புத்தகங்கள் எழுதியவர் கூட எனக்கு அவர் எல்லாருமே தாங்கள் சார்ந்த அரசியலையும் அவர்கள் சிங்களவராக இருக்கட்டும், தமிழராக இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இப்ப 80 பேரை சொல்ற முஸ்லீம்கள் சொன்னால் கூட அவர்கள் அதை நிரூபிக்க வேண்டும், நிரூபிப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் எழுந்தமானமா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு அவர்கள்
இது 800 முஸ்லீம் கொல்லப்பட்ட 600 முஸ்லீம் கொல்லப்பட்டார் 600 முஸ்லீம் போலீஸ்காரர் சொல்லி கொண்டு முடியாது. மனித அது மட்டுமே இல்லை. இப்ப முஸ்லீம் சமூகத்திட்ட வந்து நீங்கள் இப்ப இன்ஃபிளேட்டட் ஃபிகர்ஸ் சொல்லக்குள்ள அவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி வரும் தமிழ் சமூகத்தின் மீது. நிச்சயமா இது இந்த இன்ஃபிளேட்டட் ஃபிகரா இருந்தால் அது பெரிய அதிருப்தி வரும். ஏன்னா நாங்கள் நினைக்கிறோம் இப்ப எங்களுக்கு எப்படி கற்பிக்கப்படுது என்றால், புலிகள் எப்படி கற்பிக்கிறார்கள் என்றால், இலங்கை ராணுவத்தின் கடவாயால ரத்தம் ஓடும், அவர்கள் கடிச்சு சாப்பிட்டுருவார்கள், எல்லா பெண்களையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திடுவார்கள், அப்படியான ஒரு பிம்பம் கொடுக்கப்பட்டது. அதை காண்றவை எல்லாரும் சொல்லுவார். ஆனால் இறுதி யுத்தத்துல ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ள போய்க்கலாம் தமிழர்களுக்கு விளங்குது அப்படி இருக்கே. அதே மாதிரி சிங்கள மக்களுக்கு புலிகள் பற்றின பார்வை வந்து அவற்ற புலிய ஒவ்வொரு தமிழன் கடவாயாலையும் ரத்தம் ஓடும். இப்படி முஸ்லீம்களுக்கு இந்த இன்ஃபிளேட்டட் ஃபிகர்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு அரசியலை செய்திருக்கோம், உணர்ச்சி பூர்வமான அரசியலை செய்திருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்க இல்லை. நாங்கள் இந்த அரசு வந்து உண்மையான இந்த எண்ணிக்கைகளை கொண்டு வாரதன் மூலமாக ஓரளவுக்காவது இந்த பிரச்சனைகளை நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா இப்ப சந்திரிகாவுடைய அறிக்கையில சந்திரிகா பண்டாரநாயக்கா ஒரு ஆலோசனை ஒரு இந்த மாதிரி யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட சம்பந்தமாக ஒரு ஆணைக்குழு நியமித்தார். அவங்க சொன்னார், நீங்க வந்து உங்களுடைய வாக்குமூலம் கொடுங்க, 83 புற உள்ளது. இப்ப 83 சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து கேட்டால், வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பல பேர், வெளிநாட்டிலே புலம்பெயர்ந்து விட்டார்கள், அவர்கள் இப்படி அந்த கொடுப்பது வாக்குமூலம் கொடுப்பது அதுக்கான ஒழுங்கை செய்யலாம் என்று சொல்லியும், அது நீங்கள் தூதரக மூலமாகவோ அல்லது அபிடேவிட் சத்தியகலாசி வழங்குவதன் மூலமாகவோ செய்யலாம் என்று அந்த ஒன்று வழங்கப்பட்டது. பல விஷயங்கள் வெளியே வந்தது நேரத்தில், இல்லை என்றும் இல்லை. ஆனால் முஸ்லீம் காங்கிரசுடைய கட்சி என்ன சொன்னது என்று கேட்டால், அப்ப ஹசன் அலி இருக்கிறார் முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் தான், அவர் சொன்னார், நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். இந்த மாதிரியான அரசியல் அபத்தமான விஷயம் தங்களுடைய காலகட்டத்திலே தங்களுக்கு நடந்த அநீதிகளை வெளியே கொண்டு வந்திருந்தால், அதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதை வெளியே கொண்டு வந்திருந்தால் அது வந்திருக்க முடியாது. ஆனால் முஸ்லீம் தரப்பில் இருக்கிற அரசியல் பிழைப்பாட்டான வழிகாட்டல்கள் காரணமாக முஸ்லீம் தரப்பினுடைய அரசியல் பல விஷயங்கள் வெளிவரவில்லை. இப்ப இன்னும் முஸ்லீம்கள் நிறைய செய்ய வேண்டியது சம்பந்தமாக செய்பவர்களையும் ஒரு ஓரங்கட்டி விட்டார்கள், புத்திஜீவிகளா செய்பவர்களையும் ஓரங்கட்டி விட்டார். டாக்டர் ஹஸ்புல்லா மறைந்து அவரை ஓரங்கட்டி விட்டார்கள். பல பேர் இவர்களுக்குள்ளே ஒத்துழைத்து வேலை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இவர் ஒரு அரசியல் பார்வையை மட்டும்தான் வைத்திருந்தார்கள். வாக்கு எப்படி பெறுவது, தங்களுடைய எண்ணிக்கையை பார்லமெண்டத்திலே அல்லது மாகாண சபையில் அதிகரித்துக் கொள்வது என்ற இலக்கை தவிர மக்கள் சார்ந்த அரசியல் செய்யவில்லை. மக்களுடைய பிரச்சனையை முன்னெடுக்கவில்லை. இப்ப அண்மையை முந்த நாள் பேசின இந்த 11 நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பார்லமெண்டத்திலே ரவுஃப் ஹக்கீம் பேசுகிறார். ரவுஃப் ஹக்கீம் அந்த காலத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பாலச்சந்திரனை கொண்டது பிள்ளை என்று சொல்லி பார்த்திருக்கிறார். அதை சரியாதான் சொல்றார். பாலச்சந்திரனை கொண்டது பிள்ளை. அதே நேரம் இவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார், ரோஹண விஜயவீர என்ற மகன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். மற்ற இன்னொரு ஈஸ்வர் குண்டுவெடிப்பை செய்தவருடைய மகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ரெண்டு சரியா தான். ஆனா அவர் முஸ்லீம்கள் சம்பந்தமாக இந்த கேள்வியும் எழுப்பியது. நான் சரியா சொல்லவில்லை. அதுல கூட பிரச்சனை ஏன்னு கேட்டால், அதுல கூட பிரச்சனை என்னென்றால், சஹரானை கொண்ட போது சஹரானை அவருடைய முழு வீட்டையும் அவங்க சுற்றுவளையத்தை சுட்டார்கள், கொண்டார்கள். 19 பேர் இன்னும் கொல்லப்பட்டார்கள். அதுல ஒரு தடவை தப்பியதான் இன்றைக்கு பிரச்சனை. அந்த சாரா ஜஸ்மின். அப்ப அது தப்பி 2-3 பேர்ல இந்த குழந்தை, இந்த சாராவுடைய மனைவி, அவர்களுடைய முழு பூர்வத்தமான சாட்சியில் அளிப்பது போலதான் சம்பவம் நடைபெற்றது. அதுல அவர் தப்பிக்கொண்டார். தப்புன்னு அவருடைய அதிர்ஷ்டம். அவர் கொல்லப்பட்ட நோக்கோடுதான் அந்த தாக்குதல் நடைபெற்றது. எல்லாரையும் கொல்லப்பட்டு, ஆனா அதுல இருந்து யாரோ தப்ப வேண்டிய ஏற்படுகிறது. அதுவும் திட்டமிட்ட விஷயம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது வருகிறது. முன்னாள் போலீஸ் ஆபீசர் பெரேரா என்பவர் சொல்லுகிறார், அந்த மோட்டார் சைக்கிள்ல தப்பி போன ஒரு பாயிண்ட் போனார், அது தப்பி ஒரு போனார், அது இவரா தான் கொல்லாமன்ற மாதிரியான ஊகம் வந்திருக்கிறது, சர்ச்சை வந்திருக்கிறது. இதுல உண்மை வெயிலாம் இருக்கட்டும், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் வெளிவந்திருக்கிறது. அந்த வீட்டிலே தப்புன ஆள் தான் இந்த பெண்மணியும் அந்த சாரனுடைய மனைவியும் அவருடைய பிள்ளை. அப்படின்னு சொன்னால் அவர்கள் அழிக்கப்படத்தான் முற்பட்டால் அவர்கள் தப்பி இருக்கிறார் ஒன்று. ஆகவே சஹரானை பற்றி கை கேளாது. இரண்டாவது, விஜய் வீரா கைது செய்தது கண்டியில உள்ள இடத்துல, இடம் பேர் மறந்து விட்டு கைது செய்தார்கள். அவர் வேற மாறும் இடத்துல தான் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு கொன்றப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். கொழும்புல இருந்து நடந்து கொண்டாட விஷயங்கள் சில வெளிவந்திருக்கின்றன. எவ்வாறு விசாரணை செய்யப்பட்டது, எப்படியான அணுகுமுறை அவர் இருந்தால், அவர் மீது விசாரணை போலீஸ் அதிகாரிகள் மீது எப்படியான ஒரு மாறுபாடு ஏற்பட்டது. நீங்கள் ஒரு சரியான புரட்சிக்காரனை கலைக்கும் பொழுது நீங்கள் போலீஸ் ஆபீசர் அழைக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு மனச்சாட்சி உழுக்கின்ற கேள்வி வருகின்ற யோசிப்பீர்கள். அந்த நிலையை பற்றி ஒரு எழுதியிருக்கிறார் போலீஸ் ஆபீசர். பிறகு விஜய் வீரா கொண்டு சென்று எப்படி அவர்கள் இழுத்தார்கள், அவர்கள் சாகவில்லை என்ற பிறகு தொடர்ந்து அவரை எரிக்க பண்ணார்ன்றதுக்கு அந்த சாட்சியமாக அந்த கடத்த மயானத்தில் இருந்த ஒரு அந்த தொழிலாளர் சொல்லியிருக்கிறார். அந்த தொழில் செய்வார், எரிப்பவர். அவர் என்ன அதில் விளங்குறது என்றால், அதெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் செட்டப்பில் நடந்த விஷயங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் கனெக்ட் பண்ணிடலாரு. ஹக்கீம் சொல்றதுல இந்த அர்த்தமும் கிடையாது. அது தனிமனிதனாக கொண்டு செல்லப்பட்டார், விசாரிக்கப்பட்டார், கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். விஜய் பஞ்ச விஜய ஓடர்ல கொல்லப்பட்டார் என்றால் அவர்கள்
விஜயவீராவோட விஷயம் முடிந்து விடும் நினைத்தாரு. பெரும்பாலும் நினைப்பாரு. அது அரசியல் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு ஒரு சிந்தனை. அது விளைவுகள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள். லிபிய கடாமி போனால் அது போற அந்த 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 புரட்சிகரமான சிந்தனைகள் அந்த அமைப்புகள் தொலைஞ்சு போயிடும். ஆட்சியாளர் இருந்தா கூட, ஆட்சியாளர் இல்லாத இருக்கிறது கூட இப்ப எகிப்திலே வந்து புரட்சியாளரான யுவானி சபாவுடைய அந்த பிரத கூட்டுடைய ஒரு ஆள் தலைவராக அவர்களுக்கு பிறகு அந்த அந்த விட அப்படி விலவெழுத்து போய்விட்டது. இப்படி அந்த மாதிரியான ஒரு அரசியல் போக்கு அங்கு இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலும் விஜயவீராக பிறகு அந்த போக்கு இல்லாமல் போகிறது. பிரபாகரனுக்கு அந்த போக்கு இல்லாமல் போகிறது. மாற்று சிந்தனைகள் அரசியலும் மூழ்த்து வருகின்றன. வித்தியாசமான அரசியல் போக்கு வழி தடத்தை மக்கள் தேடிக்கொள்கிறார்கள். இப்ப இது உலக ரீதியாக நடக்கிற விஷயங்கள் தான். இது உலகம் புதுவிதமான விஷயமே அல்ல. ஆனால் இவர் சொல்லுகின்ற போல விஜயவீராவை கொண்டது கணக்கு தொடர்படுத்த முடியாது என்றால் அவருடைய குடும்பம் அதே காலத்திலே அவர்களை பாதுகாக்கணும் என்று செய்யவில்லை. அவர்களுடைய நோக்கம் விஜயவீரா மட்டும் டார்கெட் பண்ணுவது. ஏன்னா யுத்தத்திலே அவர் பிடிக்கவில்லை. ஒளிந்திருந்த கைதியை பிடிக்கிறார்கள். ஆனால் பிரபாகரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. டிஃபரன்ஸ் அவர் உண்மையில் கொண்டது பிழை. அது யுத்த குற்றம். அது விசாரிக்கப்பட வேண்டும் எல்லாம் முரண்பாடு கிடையாது. அந்த கம்பேரிசன் இருக்கு அல்லவா, அந்த ஒப்பீடு செய்வது என்பது ஒப்பிடல. ரெண்டாவது அந்த வாசிக்கிற செய்தி பிரித்தானியா சேனல் போட்டு செய்தி பேப்பரை கொண்டு வாசிக்கிறார். நாங்கள் இப்பொழுது 2026ஆம் ஆண்டு உண்மையிலே அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு கடன் தோணுச்சு. இது 20-15 வருஷம் 10 வருஷம் பழைய செய்தியை சொல்றாரோ என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் சகாரான் கொல்லப்பட்ட சொல்லிதான் ஓகே அது இப்பதான் எனக்கு என்ன வந்ததுன்னு கேட்டா, பழைய ஒரு கிளிப்ட போடுறாரோ என்ன மாதிரி எனக்கு இருந்தது. பிறகு நீங்கள் சொன்ன போல சஹரான கனெக்ட் பண்ணும் பொழுது இது புதுசா கலைக்கிறார் என்று, அதுவும் ஸ்தானிகர் ஆலயத்தை உச்சரிப்பதற்கு கஷ்டப்படுகிறார். தமிழ் பேப்பர்ல ஸ்தானிகர் ஆலயத்தை உச்சரிப்பதற்கு ஸ்தாரணியம் என்று சொல்லுகிறார். அது கூட வாசிப்பதற்கு தயங்குகிறார். அந்த பத்திரிகையை கொண்டு வர வேண்டிய நாங்கள் இத்தனை பத்திரிகை கொண்டு வரலாம். நாங்கள் போலீசார் கொல்லப்பட்ட பத்திரிகை இருக்கிறது. கிழக்கு மாநில முஸ்லீம் கொல்லப்பட்ட பத்திரிகைகள் இருக்கின்றன, என்னிடம் இருக்கின்றன. இதையெல்லாம் கொண்டு வந்து கரைக்கவில்லை. ஒரு பத்திரிகை கொண்டு வந்து வைத்து கரைக்கிறார். எப்போ கரைக்கிறார்? பிழை சொல்லவில்லை. கரைக்க வேண்டிய இடம் எங்க இருக்கிறது? இடம் பொருள் லேவல் இருக்கிறது. எப்போது எங்கே அவன் என்ன ஆய்வு திருக்குறளும் இருக்கிறது, எங்க கரைக்கிறேன் இருக்குது. கரைக்க வேண்டிய இடம் இருந்துச்சே கரைக்கணும். ஆனால் மிக லேட்டாகவும் சம்பந்தம் இல்லாத ஒரு லிங்கையும் கனெக்ட் பண்ணி கரைக்கிறது பிழை என்பது. இப்ப இந்த 600 போலீஸ்காரரை பற்றி கரைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இவர்களுக்கான அனுதாபம். அவர்கள் வறுமையும் அநேகமான முஸ்லீம் போலீஸ்காரர்கள் அந்த காலகட்டங்களிலே தொழிலாமை தான் சேர்ந்திருப்பார்கள். போலீஸாக பண்ணு, நாட்டை பாதுகாக்க வேண்டும், தேசியத்துக்கு தங்கள் பங்களிக்க வேண்டும் சேரவில்லை. அவர்கள் சேர்ந்தது எல்லாமே தொழில் வேணும். உங்களுக்கு தெரியும், இந்த ஐபிகே வந்த நேரத்திலே சிபிஐ ஃபண்ட் உண்டாக்குனார்கள், சிவில் வாலண்டியர் போர்ஸ் சொல்லி. அதுல வந்து முஸ்லீம் மக்களின் உண்டார்கள் பலர். அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்க ஏன் நீங்க போறீங்க வேலைக்குன்னு கேட்டா, அவத்தான சூழ்நிலை இந்த பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறது, நீங்கள் போகிறீர்கள். அவர் சொன்னாலும் வேற என்ன தொழில் இல்லை எங்களுக்கு, ஏதாவது சம்பளம் வரும் எங்களுக்கு, குடும்பத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம், அதுக்காக தான் போறோம். ஆனால் என்ன நடந்தது? சிபிஐ பல பேரை புலிகள் வந்து வேட்டையாடிட்டார்கள். வடகிழக்கு மாநிலத்தில் கலந்த உடனே சிபிஐ பாதிக்கப்பட்டார்கள். சிபிஐ தங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி வெறும் வயிற்றுப்பாட்டை தொழிலுக்கு போனவர்கள். அவர்கள் வெறும் சாதாரண சம்பளத்துக்கு வயிற்றுப்பாட்டுக்கு தூக்கத்தை கொண்டவர்கள். அவர்கள் பெரிய தேசிய ரீதியான உணர்வோடையோ அல்லது வடகிழக்கு மாநிலத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்றோ அல்லது தமிழீழ தாயகம் என்றோ எது கோட்பாட்டோடு போனவர்கள் இல்லை. இவ்வாறான விஷயங்களை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். அந்த ஆத்மாக்கள் அநியாயமா கொல்லப்பட்டது. ஒரு கன்விக்ஷன்ல கொல்லப்படுறது விஷயம் பாரு. நீங்க நம்பிக்கையிலே ஒரு ஈடுபட்டு சொல்றது ஒன்றுமே இல்லாமல் இப்படி எல்லாம் போலீஸ்ல போய் சேர்ந்தவன் 60 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள போலீஸ்காரனும் அப்படித்தான். அவர்களும் தொழிலுக்காக தான் போயிருப்பார்கள். தொழிலுக்காக. ஆனா அவர்களுக்கு கௌரவம் அளிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர்கள் ஒரு அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்பது அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அரசாங்கம் மக்களை பாதுகாக்கவில்லை. அரசாங்கம் மக்களாக்கு அவர்களுக்காக சேவை செய்ய வந்தவர்களையும் பாதுகாக்கவில்லை. அவர்களையும் பலிக்கடையாக்கி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தமிழ் அதிகாரங்களை மட்டும் நிறுத்துவதற்காக அடாவடித்தனங்களை, அட்டகாசங்களை சொல்லுகின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலும் ஒரு அமைப்பும் ஒரு சமூக ஒரு எழுச்சியும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமனே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக எல்லாரும் கதைப்பவர்களாக இருக்கக்கூடாது. இந்த சோசியல் மீடியா சாம்பியன்களாக தான் பல இருக்கிறார்கள். மக்களுக்கான வேலை செய்ய நிறைய வேலைகள் இருக்கின்றன நினைக்கின்றேன். இப்ப அரசு நீங்க சொன்ன மாதிரி அரசு தன்னுடைய பாதுகாப்பு துறையை சேர்ந்தவர்களுடைய உயிர் சம்பந்தமாகவே அக்கறை இல்லை என்றால் என்னென்று அரசு மக்கள் சம்பந்தமாக கவலைப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த என்னென்றால் இந்த சம்பவங்களுக்கு பிறகு விடுதலை புலிகளுக்குள்ள பிரிவு வருது. கருணா வெளியில வாரார், பிள்ளையான் வெளியில வாரார். நான் எதிர்பார்த்தேன்னா முஸ்லிம் சிங்கள மக்கள் மத்தியில ஒரு போராட்டம் வரைக்கும் கருணாவை இந்த படுகொலை சம்பந்தமாக கருணா விசாரிக்கப்படுவார். அதுல இந்த சில தகவல்கள் எடுக்கப்படும் கருணாவோ பிள்ளையானோ. ஆனால் அது எதுவும் நடக்கல. நிச்சயமா. இப்ப இதுல முக்கியமா பார்க்கணும் என்றால் அந்த காலகட்டத்திலே இருந்த அரசாங்கம், கருணாவும் பிள்ளையானும் பார காலகட்டத்திலே மைந்தவுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் எந்த அரசாங்கம் இருந்தாலும்
நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை. குறைஞ்சபட்சம் அது என்ன நடந்ததுன்றது அரசாங்கம் அறிஞ்சிருக்கத்தானே. இதுதான் முக்கியமான விஷயம். இதை பற்றி நான் 1900 மிக ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல கட்டுரை எழுதினேன். அதாவது இந்த பிரச்சனை வார காலகட்டத்திலே நான் எழுதினேன். வீரகேசரிலே எழுதின கட்டுரை. அந்த கட்டுரை இந்த என்னுடைய PDF ஃபார்மேட்டிலே உள்ள நூலகத்துக்கு வழங்கப்பட்ட அந்த பிரதியிலே அது இணைத்துள்ளேன். அதாவது தென்னாப்பிரிக்காவில் நடந்த அந்த ரெகன்சிலியேஷன் ப்ரோசஸ்ல நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால் சகல இனங்களும் முன்வந்து தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை பேசுவது. ஒரு முஸ்லீம் தனக்கு ஏற்பட்ட அநீதியை பேசுவது, ஒரு தமிழர் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதி முஸ்லீம்கள் இப்படி நடந்தது, எனக்கு இப்படி முஸ்லீம் தரப்பினர் செய்தார்கள், தமிழ் தரப்பினர் இப்படி தமிழ் செய்தார்கள். ஆனா தமிழ் தரப்பினர் வராது, அது வெறும் அமைப்பை முஸ்லீம் தரப்பிலையும் முஸ்லீம் ஆட்கள் வராது. இருந்தாலும் அந்த கதைகள் அந்த அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க ஏற்பட்ட துயரங்கள், அவங்க பாதிக்கப்பட்ட விதங்கள். நெல்சன் மண்டேலா அந்த டுட்டு அவர்கள் போன பொழுது டெஸ்மண்ட் டுட்டு அவர்கள் வந்து இந்த இதுல கலந்து கொள்றாரு பாருங்க. அப்பொழுது அவர் சொல்லுதான் ஒருவன் வயிற்றை குத்தி அவன் தன்னுடைய இனமுடன் சண்டை பிரச்சனையின் போது குத்தி அவன் தன்னை குடல் வெளியே தூக்கி கொண்டு வந்தான். இன்னொரு வந்து அவன் பிறகு சோமானது பிறகு அல்லது பார்த்தவர் சாட்சி எல்லாம் சொல்லுறாங்க. இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள் எல்லாம் அந்த சாட்சியங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த போலீஸ் ஆபீசர்கள் எல்லாம் வந்து அங்கே ஆஜராகிறார்கள். அவர்களிடமிருந்து வாக்குமூலம் கேட்கப்படுகின்றன. மிக அற்புதமான, அதான் தென்னாப்பிரிக்கா அடிக்கடி சொல்வது காரணம் என்றால் நெல்சன் மண்டேலாவுடைய உலக புகழ்பெற்ற ஒரு தலைவராக மறக்க முடியாத மனிதனாக மாறியது காரணம் வந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்ட விதம், அந்த மெக்கானிசம் இருக்கல்வா, அது ஒரு அற்புதமான ஒரு மெக்கானிசம். அது தனங்களை பிரிப்பதை விட நினைப்பதற்கான வழியை, அந்த துன்பங்களை துயரங்களை உள்வாங்கிக் கொண்டு நீங்களும் பாதிக்கப்பட்டு நாங்களும் பாதிக்கப்பட்டுகிறோம், நாங்கள் இப்பொழுது எப்படி நாம் முன்னோக்கி செல்வது என்ற விஷயத்தை அந்த விஷயத்தை ஆழமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பொறுமுறையாக அது காணப்பட்ட அந்த முறையை நாங்கள் கையாளவில்லை. இப்பொழுது எல்லாரும் இப்பொழுது சொன்னால் கொக்கடிச்சோலை படுகொலை, இது முஸ்லீம்கள் இப்படி செய்தார்கள், ஜிஹாதி அப்படி செய்தது, இங்கே முஸ்லீமாக குறுக்கள் மடுத்து படுகொலை உதாரணமா இப்படி செய்தார் அப்படி செய்தார்கள் வெளிக்கொண்டிருக்கிறோம். பரஸ்பரமாகவே நாங்கள் விஷயங்களை வெளிக்கொண்டு வேண்டும், உண்மையாக வெளிக்கொண்டு வேண்டும். ஆனால் இதை நாங்கள் இருந்து பேசுவதற்கான ஒரு அரங்கத்தை ஒரு பொறுமையை ஏற்படுத்த வேண்டும். இதை நாங்கள் பரஸ்பரமா பயந்து கொள்ள வேண்டும். இந்த பயன்படுத்த ஊடாக எங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொண்டு எதிர்கால சந்ததியினரையும் நாங்கள் சந்ததியை கூட அதை விதிக்க கூடாது, அதை மாற்றிக் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை கொண்டு சரித்திரங்களா இருக்கும், சம்பவங்களா இருக்கும். ஆனால் அவற்றினை தாண்டி செல்லுகின்ற ஒரு மனோபாவத்தினை நாங்கள் எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதற்கான ஒரு கலந்துரையாடலும் பரஸ்பரமான ஒரு பொறுமுறையும் கட்டாயம் தேவை நான் நினைக்கிறேன். இல்ல என்ன நடக்குது இப்ப என்ன நடக்குது என்றால், ஜூன் 10ஆம் தேதி 600 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அங்க ஒரு விக்டிம் ரோல் வருது. உண்மையிலேயே விக்டிம்ஸ் தான். அந்த விக்டிம் ரோல அவர்கள் பிளே பண்றார்கள். அதே மாதிரி இங்கால தமிழ் தரப்பு வந்து அல்லது விடுதலை புலிகள் தரப்பு வந்து ஒரு பெர்பெட்ரேட்டர்ஸா, கொலையாளிகளாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல தமிழர்கள் செம்மணி படுகொலையில தமிழர்கள் விக்டிம் ரோல பிளே பண்ணினோம். சிங்கள தரப்பு ஒரு பெர்பெட்ரேட்டர்ஸாக காட்டப்படுகிறார். இது என்ன நடக்குதுன்னா, சமூகங்களுக்கு இடையில குரோதத்தை வளர்க்குதே ஒழிய அது வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவே இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவில் செய்யப்பட்டது என்னன்னா, நாங்கள் இந்த கொலையை செய்திருக்கிறோம், இது மோசமானது, இது இப்படித்தான் நடந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அங்காளி தரப்பில இருந்து அதை கேட்கிறார்கள். அது வந்து ஒரு நினைக்கிற ஒரு ரிலீவை கொடுக்குது. நாங்க இன்னொன்னையும் பார்க்கணும்னா, இந்த கொலை செய்தவர்களுக்கு மத்தியில தான் நாங்கள் எல்லாரும் வாழ்றோம். இந்த கொலையாளிகளோட எங்களுக்கு தொடர்புகள் இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. இவர்கள் சாதாரண மனுஷர்களாக இப்ப வாழ்கிறார்கள். சிலர் இறந்து போயிருக்கலாம், பெரும் பலர் வாழ்கிறார். இவர்கள் வந்து இது இவர்கள் உள்ளுக்குள்ளே இந்த வலியோட தான் இருக்கீங்க. கொலையாளிகளும் சந்தோஷமா இருப்பினும் என்று நான் நினைக்கல. இந்த கொலையை செய்து போட்டு அதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறதும் ஒரு வகையிலே அது ஒரு வலிதான். நாங்கள் பார்க்கிறோம், தமிழ் சமூகத்தின் மத்தியிலேயே கணக்க பேர் மன உளைச்சலுக்குள்ளாகி தற்கொலை செய்கிறது அல்லது மன உளைச்சலுக்குள்ளாகி தங்களை இழந்து போயிருக்கிறவர்களாக கன இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் மாடல் கொண்டு வாரதன் மூலமாகத்தான் எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆதங்கங்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த எல்லா பக்கத்தினுடைய வலியையும் துன்பங்களையும் மற்ற தரப்புகள் அறிஞ்சு கொள்ளேக்குள்ளதான் அந்த பரஸ்பர புரிந்துணர்வு கொண்டு வரும். நிச்சயமா அது போல நீ சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிள்ளையானோ அல்ல கருணாவோ அல்லது சம்பந்தமா இப்போது உயிரோடு இருப்பவர்கள் எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய பாத்திரம் என்ன, அவள் என்ன கருணா செய்தார், பிள்ளையான் செய்தார், நாங்கள் சில விஷயங்கள் அறிந்திருக்கிறோம், சனம் அறிந்திருக்கிறது, மக்கள் நேரடியாக தெரிந்திருக்கிறது. இப்ப அந்த காலகட்டத்திலே அவர்கள் அரசியல் ரீதியாக உதாரணமாக பிள்ளையான் கருணா செய்தார்கள், கருணாவையும் பிள்ளையானையும் அந்த காலகட்டத்திலே அவர் மாற்றமடைந்து விட்டார்கள் நாங்கள் அங்கீகரித்துக் கொடுக்கிறோம். அல்லது மாற்றமடைவது உண்மை சாத்தியமானதா இல்லை என்று
ஆனால் மாற்றமடைபவர்கள் எல்லாரும் அவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது கம்ப்ளீட்டா மறைத்து விட முடியாது. உதாரணமாக கருணா வந்த பொழுது சிங்கள பத்திரிகைகளில் பெரிய செய்தியாக போட்டார்கள். அங்குலிமாலா 1000 பேரை கொண்டு விட்டு 1000 விரலை கொண்டு வந்தார், 999 விரலை கொண்டு வந்தார். புத்தருக்கு அந்த ஒன்றையும் கொண்டு விட்டு வா 1000 பூர்ணமாக்கு என்று ஒரு கதை ஒன்று இருக்கிறது, ஒரு இதிகாச கதை ஒன்று. அது போல தான் பெரிய கொலைகாரர்கள் செய்திருந்தா கூட அந்த புத்தர் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கதையை கொண்டு வருகிறார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு மீடியா உத்திக்ஸா பயன்படுத்தப்பட்டது. நீங்க எந்த கொலைகாரம் கடைசியா திருந்தி வரலாம் நீங்கள். ஆனா இந்த கொலைகள் செய்து யார் கொண்டார், யாரோட கட்டு இப்பொழுது இந்த போலீஸ்காருடைய கட்டு கொலை சொல்லி கொண்டு செய்தி வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே கருணாவும் கரிகாலம் செய்தார். அப்ப கரிகாலம் காணாவும் கரிகாலம் இப்பொழுது இல்லை, கருணா இருக்கிறார், விசாரிக்கப்பட வேண்டும், அப்படிதான் விசாரிக்கப்பட வேண்டும். அது போலவே பிள்ளையார் இருந்தால் பிள்ளை விசாரிக்கப்பட வேண்டும். ஆனா பிள்ளையார் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் பிற விஷயங்களுக்காக வேண்டி. ஆனா அவருடைய கடந்த காலங்களிலே விட முக்கியமான பெருந்தலைவர்களாக இருந்த காலகட்டத்திலே கருணா இருந்திருப்பார், கரிகாலம் இருந்திருப்பார், நியூட்டன் இருந்திருப்பார், வேறு பலர் இருந்திருக்காரு. அவர்கள் யாருமே இப்பொழுது இல்லை. அப்படின்னாலே இப்பொழுது இருக்கிற உயிரோடு இருப்பவர்கள் அவர்கள் பிரமாணம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். உதாரணம் இலங்கையில் நடக்கிறது என்றால், எவர் மனித உரிமைகள் அதிகமா செய்தாரோ, the more you do violation of human rights, the better you get position. அது நீங்க கூடுதலான நல்ல இடத்துக்கு போயிருக்கீங்க. நீங்க அது செய்றீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் கிடைக்குது. இன்றைக்கு நாங்க இந்த ஈஸ்டர் பொம்மை காய்க்கிறோம். இந்த விஷயம் நடந்த பின்னணியில அவர்கள் செயல்பட்டு இருந்தால் இருக்கிற சாலையாக்கள், அதுக்கு பின்னால் உள்ள ஆர்மி மிலிட்டரி ஆபீசர்ஸ், புஜித ஜெயசுந்தர வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நெக்லிஜென்ஸ் காரணமாக. இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது, கதைப்பதற்கான இடம் போதாது. அதனால் என்ன சொல்ல வருகின்றன, இவ்வாறான பிழைகளை விடுவதனால் நான் ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஒமிஷன், கமிஷன். நான் ஒன்று செய்யறது, ஒன்று செய்யாம தவிர்ப்பது கூட நடந்தால் அந்த இதுவும் நாங்கள் கமிஷனே தான். அதான் உண்மையான சட்ட ரீதியான விளக்கம். கமிஷனை வைத்துக் கொண்டு நாங்கள் அவர் பார்க்கல போகல என்ற கதை அல்ல. அவருக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தால் செய்யாமட்டு இருந்தால் அந்த பிழைப்பாடு, அந்த தவறுதல் இஸ் இட் செல்ஃப் கிரைம். அது கிரைமாக தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனா அந்த வகையிலே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய எனக்கு என்ன இருக்குண்டா, இப்ப இந்த புள்ளியானோ கருணாவோ எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்காக விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த உண்மைகளை வெளியில கொண்டு வரதுக்காக விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்கான அந்த சூழல், இப்ப தண்டனை மட்டும் தீர்வு அல்ல. இப்ப என்ன சிக்கல் எங்களுக்குள்ள இருக்கண்டா, தமிழ் தரப்புல இன்றைக்கு ஆயுத குழுக்களாக இருக்கிற எல்லோருமே இரத்தக்கரை படிஞ்சாக்கள் தான், அல்லது முஸ்லிம் தரப்புல இருக்கக்கூடிய ஊர்காவல் படையோ, போலீஸ் படையோ, ராணுவ படையோ எல்லாருக்குமே இரத்தக்கரைகள் இருக்கு. இவர்களை தண்டிக்கிறது அல்ல நோக்கம். ஆனால் அங்க என்னென்ன தவறுகள் நடந்தது, என்னென்ன படுகொலைகள் நடந்தது, அவர்கள் எல்லா தரப்பும் மனம் விட்டு பேச வேணும், வெளியில வர வேணும். ஏன் வரணும் என்றால், இவ்வாறான ஒரு சூழல் எதிர்காலத்துல உருவாக்கப்படக்கூடாது. இப்ப நாங்கள் இதுகளை பேசாம விடுறதன் மூலம், இதுகளை மறைக்கிறதன் மூலம் திருப்பியும் இதே வரலாறு எழுதப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த புலனாய்வு முகவர் அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறோம். நாளைக்கு இன்னொரு நாட்டின் நன்மைக்காகவோ அல்லது இந்த நாட்டுல இருக்கிற அரசியல் லாபங்களுக்காகவோ இன்னொரு 4 பேரை வெட்டுறதோ குண்டு வெடிக்கிறதோ கண்ண நேரம் எடுக்காது. இது ஐக்கியமாக இலங்கையில உள்ள மக்கள் அனைவரும், குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், இலங்கையில உயிரிழக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய அந்த உயிரிழப்பும் ஏன் நடந்தது என்ற பட்டியலை கொண்டு வரும். அதுதான் முதலாவது பணியா இருக்கும். ஏனென்றா அது இந்த அரசாங்கம் செய்யாவிட்டால் வேறு எந்த அரசாங்கம் செய்யவும் முடியாது. அது இலங்கையின் சுதந்திரம் அடைந்த நாள்ல இருந்திருந்தாலும் அது வர வேண்டும். நிச்சயமா இப்ப இந்த விஷயம் வெளிவர மூலமாகத்தான் சரியானது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு பகுதியினரும் சொல்லுகின்ற கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய பொதுவான ஒரு அமைப்பு மூலமாக, பொதுவான பொதுமுறை மூலமாக எல்லோரும் சொல்லுகின்ற கதையை ஏகாலத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வார அந்த அதே முறை பின்பற்றப்பட வேண்டும். அவ்வாறுதான் பல விஷயங்கள் வெளிக்கொணரப்படும். நீங்க சொல்லுவது தண்டனையால நோக்கம். சவுத் ஆப்பிரிக்காவுடைய முடிநக்கத்துக்கான குழு, நல்லிணக்க குழு என்பது, நல்லிணக்க அமைப்பு என்பது இதை தண்டனை வழங்குவதற்காக வரவில்லை. அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி, அந்த உணர்வுகளில் மீண்டும் பச்சாதாபப்படுவதற்காக வேண்டி, அதை மன்னிப்பதற்காக வேண்டி மற்ற தரப்பினர் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு சூழ்நிலை ஒரு வகையான வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். மாறாக நாங்கள் எப்போதும் எதிர்த்தரப்பை விரல் காட்டிக்கொண்டு அவர் எங்களை காட்டிக்கொண்டு இப்படியே போய் கொண்டிருந்தால் எதிர்கால தலைமுறை கூட இந்த விஷயங்களையே உருவாக்கி கொண்டு போய் கொண்டிருக்கும். இது பாதிக்கும். இவ்வாறான விஷயம் நடைபெறுமா இருந்தால் நாங்கள் பரஸ்பரமாக ஒரு புள்ளியிலே இதுக்கான முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி சிந்தனை, எதிர்காலத்துக்குரிய ஒரு அரசியலை செய்வதற்கும் கடந்த கால பதிவுகளாக எல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது அதன் மூலமாக இனிமேல் செய்யப்படாமல் இருப்பதற்கான அச்சம் எல்லா தரப்பினருக்கும் ஏற்படும். அதுக்கு வகை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி, அக்கௌண்டபிலிட்டி ஒரு விஷயம்
அங்கு வலியுறுத்தப்பட வேண்டும். அது நிரந்தரமான ஒரு எக்கானபிலிட்டியா இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா இருந்தால் எல்லாரும் அதை பற்றி அச்சப்படுவார்கள், தயங்குவார்கள். நிலைமைப்படுத்தப்படும். ராணுவமா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும். எத்தனை சில்வா டிப்ளமேட்டிக்கா இருந்து செத்து போனார். ஆனா அவரால் பாதிக்கப்பட்ட இந்த போலீஸ் ஆபீசர்கள் ஏன் நான் சொல்றேன் என்றால், அரசாங்க உத்தரவை எடுத்துக்கொண்டு ஏர்னஸ்ட் பெரேரா கொல்லுங்கள் என்று துவக்களை இந்த ஆயுதங்களை சரணடைந்து விட்டு நீங்கள் யுத்தம் பண்ணாதீர்கள் சொல்லுகிற பொழுது போட்டு சென்ற போலீஸ் ஆபீசர் அவர் ஒரு பர்கர் அம்பாறையில் இருந்து அவர் இல்லை நான் அந்த உத்தரவை போட மாட்டேன் என்று சொல்லி சண்டை பிடிக்கிறார். சண்டை மிக பாரதூரமா போகணும். அவருக்கு இயலாமல் போன காலகட்டத்தில் கூட அவருக்கு ஓடுவது நீ சரண்டர் ஆகுன்னு சொல்லி ஏசி சமயத்திங்க ஹில்டன் ஹோட்டல்ல இவரோட கதைக்கிற அளவு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு அண்டர் பாலசிங் இருக்கிறார், கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்டர் பாலசிங் நிபந்தனை போடுகிறார். அப்ப இவ்வாறான நிலைமை எல்லாம் காணப்படுகிறது. ஒரு பக்கம் இவர்கள் உல்லாசமாக ஒரு எழுதுகிறார் ஒரு நூலிலே இவர்கள் என்ன தேடி நேர்ந்து கொண்டு கழித்துக் கொண்டு வேளையிலே அங்கே ஆக்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது ஒரு கொடுமையான விஷயம் அல்லவா? இது எப்படி ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது? உண்மை என்ன நடந்தது அங்கு? இவர்கள் தேடி நேர்ந்து கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டு கதைக்கிற நேரத்திலே அங்கே போலீஸ் வீரர்கள் பலியிடப்பட்டார்களா? யார் பின்னணியா இருந்தார்கள்? 2 பேர் கொல்லுவார்களும் கொல்லப்படுவர்களும் கொண்டவர்களும் கொல்லப்படுவதற்கு கட்டளையிட்டவர்களும் அதை கொண்டவர்களும் கருது கொண்டிருக்கிற பொழுது அங்கே கொல்லப்பட்ட சனங்களுக்கு யார் பதில் சொல்வது? அவர்களை கொண்டவர்கள் யார்? கொல்ல வைத்தவர்கள் யார்? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. இதெல்லாம் வெளிக்கொணரப்பட வேண்டும். நிரம்பவே இதை பற்றி ஆய்வு செய்யப்பட வேண்டும். இதற்கான விஷயங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்கள் தான் சில பேர் என்னடா தமிழ் பகுதிகளில் புலிகள் புனிதர்களாக கொண்டாடப்படுவதும், சிங்கள மக்கள் இராணுவத்தை புனிதர்களாக கொண்டாடுவதும், முஸ்லிம் தரப்புல ஊர்வாழ் படை போலீசாரை புனிதர்களாக கொண்டாடுறதும் எந்த வகையிலையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேறா. எல்லா தரப்புமே மிக கொடூரங்களை மக்களுக்கு இழைச்சிருக்கிறார். அவர்கள் மற்ற சமூகத்துக்கு மட்டும் இழைக்கல, தங்கள சமூகத்துக்கும் இழைச்சிருக்கிறார். தங்களுடைய சமூகத்துக்குள்ளேயும் நடந்திருக்குது பல அனவடியால். இது எல்லாம் நினைக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்கள் அரசாங்கம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கற்கையை உருவாக்க வேணும். இந்த மனிதத்துவ விழுமியங்கள் இழந்தது தொடர்பில் அதை எதிர்காலத்துல இழக்காம இருக்கிறதுக்கு எவ்வாறான விஷயங்கள் செய்யணும் என்ற தொடர்பில் இதுகளை ஆய்வு செய்யறதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அரசாங்கம் ஒரு கற்கரையே கொடுக்கலாம். அவர்களை விடலாம், நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அதாவது அது ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியோட போகணும். அது வெறுமனே இப்ப நாங்கள் தொல்லியல் ஆய்வு எல்லாம் நடத்துறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு முதல் இருந்த மனித உடல்கள், இதுகள் மண்டி ஓடுகளை எல்லாம் பொறுக்கி ஆய்வு செய்யறோம். எங்களோடு வாழ்ந்த சக மனிதன் ஏன் இறந்தான், எப்படி இறந்தான் என்றதை பதிவு செய்யுங்க. அது பாடமாக அமையட்டும் எதிர்காலத்தில். நிச்சயமா அது நல்ல ஒரு சஜஷன், அதாவது நல்ல ஒரு கருத்து. அது அவ்வாறான விஷயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழகங்கள் அதுக்கான ஆய்வுகளை செய்ய வேண்டும், நிச்சயமாக செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்கள் ஒரு பகுதியா இருப்பதில் ஒரு பாடத்திட்டமாக கூட இருக்கலாம். அது மனித இளைஞருடைய சிவில் சமூகத்தினுடைய இந்த காலகட்ட போர் விஷயங்கள்ல நடந்த விஷயங்கள் ஆய்வு செய்யப்படலாம். உதாரணமாக சொல்ல போனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நிலப்பிரச்சனை சம்பந்தமா ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. KMD சில்வா என்ப ஒரு ப்ரொஃபசர், யூனிவர்சிட்டி பேராசிரியர். டாக்டர் ஹஸ்புல்லா ஒரு ப்ரொஃபசர். மற்றது நினைக்கிறேன் பத்மநாதன் அல்லது இவரா இருக்க வேண்டும், அல்லது பாலசுந்தரம் பிள்ளையா இருக்க வேண்டும். பாலசுந்தரம் பிள்ளை மணிக்கோ, 3 பேரும் சேர்ந்து ஆய்வு. தமிழ் மக்கத்தினுடைய பிரச்சனை, காணி பிரச்சனை, முஸ்லிம் மக்களுடைய காணி பிரச்சனை, சிங்கள மக்களுடைய காணி பிரச்சனை, இது 3 செய்த ஆய்வு புத்தகமா வந்தது. அந்த புத்தகம் இருக்கிறது. இதுல ஒரு முற்போக்கான விஷயம் பார்க்கிறேன். முன்பக்க தரப்பு நியாயங்களே வைக்கிறார்கள். இது முஸ்லீம்களுடைய காணி எவ்வாறு இழைக்கப்பட்டது, முஸ்லீம் காணி இழக்கப்பட்டது எவ்வாறு, முஸ்லீம்களுக்கு காணி உரிமை எவ்வாறு மறுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், தமிழ் பகுதியில் உள்ள பிரச்சனை அதை பற்றி, அது மாதிரி சிங்கள பகுதியில் உள்ள பிரச்சனை, இது வடகிழக்கு மாநிலத்தை மையப்படுத்திய ஆய்வு. இப்ப இதை நான் ஏன் சொல்லுவது என்றால், இந்த மாதிரி பொதுப்படுத்தப்பட்ட கல்வி சார்ந்த ஆய்வுகள், கல்வி சார்ந்த ஒரு அணுகுமுறை ஊடாக பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இவ்வாறான விஷயங்களை வெளிக்கொண்டுகின்ற முறை, அது ஒரு நூலாகவோ அல்லது ஒரு ஆவணமாக கொண்டு வருகின்ற முறை, இதெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும். இதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போது நாங்கள் இதை ஒரு தரத்திலே பார்த்துக் கொள்ளலாம், பலபக்க பார்வையை, நியாயங்களை. இதற்கான சூழல் அமைக்கப்படுவதாக காணவில்லை. மாறாக ஒவ்வொரு தரப்பும் தங்களுக்குரியதை மட்டும் சொல்வதாக அல்லது தங்களுடைய நியாயங்களை மட்டும் முன்வைக்கிற நேரத்திலே பரஸ்பரமா மற்றொரு நியாயத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போகுது எங்களுக்கு. இது ஒரு பக்கமான இந்த ஒன்று சேர்ந்து செய்கின்ற ஒரு கொலபரேட்டிவ் முயற்சியாக, ஒன்று சேர்ந்த கூட்டணி முயற்சியாக அவர் செய்கின்ற இந்த முயற்சியிலே ஒரு பரஸ்பர ஒரு கல்வி சார் தகமை, அவருடைய அறிவு புலமையை வெளிப்படுகிறது. அவர்கள் அந்த விதத்தை அணுகின்ற அந்த மெத்தடாலஜி, அதில் உள்ள அந்த விஷயங்களை கல்வி பதிவுகள் புரிந்து கொள்வார்கள். இது இன்னும் சாமானியப்படுத்தப்படுகின்ற பொழுது, அல்லது இன்று கல்வியில நாங்கள் உயர்ந்த தரத்தில் இருக்கிறோம். இலங்கையில் இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நாங்கள் இந்த புத்தகங்களை விளங்கிக் கொள்கிறதோ அறிந்து கொள்றதோக்கான சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் இலகுவாக விளங்கிக் கொள்வார்கள். எல்லாம் என்ன
ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலை பலப்படுத்தப்பட வேண்டும். இதுபான விஷயங்களை ஏற்படுவதற்கான முயற்சிகளை கல்வி சார்ந்த கல்வித்துறையில் இருக்கிற அமைச்சு அல்லது கல்வி அமைச்சு அல்லது அவர்களுக்கு இந்த சஜஷன்ஸ்களை கொடுக்க அளிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இப்படியான விஷயங்களை உருவாக்க சொல்லி இது நீண்ட கால எதிர்கால சந்ததியினரை இலங்கையிலே நாங்கள் கட்டியெழுப்பதாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை இப்பொழுது ஆரம்பிப்பதன் ஊடாக அதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய சஜஷன் அற்புதமானது. இப்ப தமிழ் பகுதியில செம்மணியில நிறைய புதைகுழிகள் தோண்டப்பட்டு 300 வரையான உடல்கள் எடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அங்கு யாருமே இது தங்களுடைய உறவினர் சார்ந்த உடல்கள் என்று அடையாளம் காண்றது இத்தனையாம் தேதியோ இந்த காலகட்டத்துல இவர் காணாமல் போனவர், இவர் என்னுடைய உறவினராக இருக்கலாமோ என்று சொல்ற அளவுக்கான எந்த விஷயமும் வரையில்லை இன்னும். இப்ப நீங்கள் டிஎன்ஏ ஒரு அந்த உடல்ல இருக்கிற டிஎன்ஏ எடுக்கலாம் உண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் சார்ந்த ஒரு டிஎன்ஏ கொடுத்தா தானே அவர்கள் அதை கம்பேர் பண்ணலாம். அதுக்கான எந்த விடயங்களும் தமிழ் தரப்புலையும் செய்யப்படையில்லை. இப்ப இந்த காலகட்டத்துல எங்களுடைய உறவினரோ நண்பரோ குற்றாரோ கொல்லப்பட்டார் அல்லது காணாமல் போனார், இதா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிக்கப்படையில்லை தமிழ் தரப்புல. இப்ப இது வெறுமனே அரசியலுக்காகத்தான் சொல்லப்படுகிற மாதிரித்தான் தெரியுது. அது சில அவர்கள் இயற்கையிலேயே மரணம் அடைந்தார்களா அல்லது கொல்லப்பட்டார்களா அல்லது தமிழ் தரப்புக்குள்ள நடந்த பிரச்சனையில கொல்லப்பட்ட உடல் எதுவுமே எங்களுக்கு தெரியுது இல்லையா? குருக்கள் மடத்துல உடல்களே இல்லை. இங்க 300 உடல்களுக்கு மேல எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு என்னது இன்னும் தெரியல. குறைஞ்சபட்சம் செம்மணியில சந்திரிகாண்ட காலகட்டத்துல சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு தண்டனை என்றாலும் வழங்கப்பட்டிருந்தது. இப்படி ஒண்ணு நடந்தது, அதுக்கான தண்டனை என்றாலும் வழங்கப்பட்டது. இப்ப இந்த உடல்கள் கூட பெயரற்ற எலும்பு கூடுகளாகத்தான் இருக்கு. அது விலங்குகள் எலும்பு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த விலங்குகள் போல அவர்களுக்கு ஒரு பேர் இல்லாமல் போகும். சிங்கள பகுதியில ஒரு ராணுவ அதிகாரி தண்டிக்கப்பட்டது. அவர் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டார். சோமபால் ராஜபக்ச நினைக்கின்றேன். அது தகவல் என்னவென்று கேட்டால் இதை விட அதிகம் பதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காட்டினார். அதன் பிறகு செம்மணி தோன்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படுது. ஏன் சொல்லுவது என்றால் அந்த ஒரு மனச்சாட்சி அவரை ஒதுக்கி வேண்டும். அந்த சிப்பாய் வாகனங்களில் கொண்டு கடத்தி கொண்டு தான் புதத்தெழுது உதவி பற்றி அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு வாக்குமூலமாக ஏற்படுத்தப்பட அந்த வாக்குமூலம் தான் இன்றைய செம்மணியினுடைய இந்த அகலுக்கு ஆதாரமாக அமைந்தது. அதுபோல பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றன, ஒன்றும் வெளிவரவில்லை. இந்த ஜேபி அரசாங்கத்தினுடைய உத்தியோகத்தர் கூட மாத்தளையிலே அவருடைய வைத்தியசாலை பின்னாலே பெரிய குழியில தோண்டப்பட்ட பொடி வந்தனர். ஆனால் அவர்கள் அது கூட இன்னும் அவர்கள் ஒன்றும் பெருசா செய்யவில்லை. அதே விடங்கள் இந்த ஐக்கிய கட்சியினுடைய கிரிவுள்ள கண்டி மாவட்டத்தில் எம்பியா இருந்தவர் இப்பொழுது ரிட்டையர் பண்ணிக்க எங்க பிரேமசாகருடைய கட்சியில இன்னும் இருக்கிறார். அவர் மகளும் இருக்கிறார் இப்பொழுது எம்பியா நினைக்கின்றேன். அவர் அந்த 90 காலகட்டத்திலே அவருடைய சொல்லுகிறார், அவர் என்னுடைய வீதிகளிலே 40 பொடியாவது ஒரு நாளை கிடக்கும் ஜேபி இளைஞருடைய பொடிகள் அந்த இடங்களில் அந்த கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல அவர்களை அரசாங்கம் கொண்டிருக்கிறது, பிரேமசாகர் ஆட்சி கொண்டிருக்கிறது. பிரேமசாகர் என்ன சொன்னார், புலிகளுக்கு சொன்ன அச்சுறுத்தல் என்றால் ஜேபிக்கு நடந்த கதை உங்களுக்கு நடக்கும். அந்த இதை நீங்க உங்களுக்கு செய்ய சொன்னார். அப்ப அது என்ன புலிகள் பிரச்சனைப்பட்டு பேச்சுவார்த்தையில முரண்பட்ட பொழுது அதுதான் அவர் சொன்னார். ரஞ்சித் சொன்னார், இனி யுத்தம் தான் முடிவு, இனி ஹாஃப் எல்லாம் கிடையாது, அப்படியே நாங்க போகிறோம் யுத்தத்துக்கு கண்டு ரஞ்சன் சொன்னார் பார்லிமெண்ட்ல செய்யறது. அதுல இவர் இப்படி சொன்னார். ஏன்னா சொல்ல வருகின்றார், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வருகின்ற பொழுது இந்த சொன்னது போல யார் என்று அடையாளப்படுத்தப்படாத அவலமான ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறது. வருத்தமா இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்து போன மனிதன் உடம்பு கூடி யாருடையது? நாங்கள் இப்பொழுது 2000 ஆண்டுக்கு முந்தைய 5000 ஆண்டுக்கு முந்தைய மனித எலும்புகளை கண்டுபிடித்து கூட இது எங்க சேர்ந்திருக்கும் என்னவானவருடைய கண்டுபிடிக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சயின்டிபிக்கான காலகட்டத்திலே ஒரு சாதாரணமா எங்களுக்குள்ளே இருந்த ஒருவன் ஒரு 30 வருஷத்துக்கு முன் அது எங்களுக்கு பக்கத்துல கிராமத்துல எங்களோட வீட்டுல இருந்து போய் அவன் காணாம போய்விட்டான். அதான் இருக்க முடியாதான்னு கூட ஒரு பொம்பளை நின்று முன்வரக்கூடாதா? அதுதான் முக்கியமான விஷயம். அதான் சொல்லுது, இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட 60 பேர் யார் அந்த குடும்பங்கள் வர வேண்டும், முன்னுக்கு எல்லாரும் வர வேண்டும். இது என்னுடைய குடும்பம், என்ன தம்பி போலீஸ்ல இருந்தார், பாப்பா போலீஸ்ல இருந்தார், மகன் போலீஸ்ல இருந்தார், எங்க அவங்க ஒரு இருக்காங்களா? அவங்கள எங்க அவங்க பொடிகள் இந்த தோண்டி இந்த திருக்கோவில போச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அது தேடி பாத்தீங்களா? தோணுனீங்களா? அந்த இடத்துல மட்டக்குள்ள இந்த இடத்துல போச்சுன்னு சொன்னீங்க, தேடி பாத்தீங்களா? யாருமே அவரு கொண்டு இதுல அவங்க சொல்ல தேவையில்லை. மக்களுக்கான தலைவர் இருக்கிறாங்களே, எப்போவாவது ஒரு நாள் பார்லிமெண்ட்ல யாராவது இதை பத்தி பேசிக்கிறாங்களா? 11 வருஷத்துக்கு தான் கைக்கிறோம் பேசிக்கிறாங்களா? 36 வருஷத்துக்கு கைக்கிறோம், 36 வருஷத்துக்கு கைக்கிறோம். 30 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷத்துல 36 இயர்ஸ் சிங்கிள் இயர்லயாவது இவர் பார்லிமெண்ட்ல இந்த முஸ்லீம் போலீஸ்காரர்களுக்கு என்ன நடந்தது? அவர் அப்பாவித்தனமா கொல்லப்பட்டவர் தானே, அரசாங்கத்தினுடைய தேவைக்காக கொல்லப்பட்டவர். அரசாங்கம் புலிகளோட நெருக்கத்தை வைத்திருக்க வேண்டுமென்றதுக்காக வேண்டி பலியிடப்பட்டவர்கள் அநியாயமாக. யாரை நம்பி அவர் போலீஸ் சேர்ந்தார்கள்? ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு பயிற்சியும் பெற்றுக்கொண்டு எந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக சேர்ந்தார்களோ அந்த அரசாங்கமே அவர்களை கொண்டிருக்கிறது. இது மறக்க முடியாத உண்மை இல்லவா? இது இன்னொன்று சொல்லப்படுது, அதுல கொல்லப்பட்டவர்கள் சில பேர் அந்த என்ன சொல்றது மரண சான்றிதழ் எடுக்கிறேன், ஏன்னால் அவர்களுடைய உடல் காணாமல் போனபடியால்
அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் காணாமல் போன பிறகுதான் மரண சான்றிதழ் வழங்கப்படும் நினைக்கிறேன். அப்ப அதை சில பேர் போய் எடுக்காட்டிலும் அந்த மரண சான்றிதழ் கிடைக்காம காணாமல் போனவர் பட்டியல தான் அவர்கள் இருப்பினம். இருக்கலாம். அப்படி காணாம போனவருடைய பட்டியலில் உள்ள குடும்பத்தவர்கள் தங்களுடைய டிஎன்ஏ வழங்குவதன் மூலமாக இந்த கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து முடியுமா இருந்தால் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதன் மூலமாக கண்டுபிடிக்கப்படுமா இருந்தால் அந்த காணாம போனதுக்கான லிங்க் பொருத்தமாக இவருடைய குடும்பத்தை சேர்ந்தான் காணாம போனவர் இப்பொழுது செம்மணியில பதிக்கப்பட்டிருக்கிறார். அது அப்படி ஒரு விஷயங்கள் வரலாம். அல்ல காணாம போனவரே அப்படியே காணாம போனவராக வைத்திருப்பதன் மூலமாக இவர்கள் இந்த டிஎன்ஏ பரிசோதனைக்குரிய ஒரு சாம்பிளை கொடுக்காத மூலமாக அவர்கள் அந்த டிஎன்ஏ சாம்பிளை வைத்து பரிசோதிப்பது செய்யாவிட்டால் தவிர செய்தால் தேவையாக இருந்தால் அதுக்கான கோரிக்கை வைக்க வேண்டும். பார்லிமெண்டத்திலேயோ சிவில் சொசைட்டியோ அந்த கோரிக்கை வைக்க வேண்டும். அரசியலாக்காமல் ஒரு நியாயமான மனித அடிப்படையிலான ஒரு மனித தார்மீக கோரிக்கையா வைக்க வேண்டும். இதை யாரும் வைக்கலாம். ரவுஃபைக்கும் வந்து பாலச்சந்திரன் பற்றி கேட்கலாம் என்றால் இதை பற்றி ஸ்ரீதரன் கேட்கலாம் அல்லது சேனநாயக்காவும் கதைக்கலாம். இது ஒரு பொதுவான பிரச்சனை, சமூக பிரச்சனை. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்றது வந்து அந்த என்ன தங்களுடைய விசேட உரிமைகளை பாவிச்சு அபாண்டமாக பலிகளை வைக்கிறதற்கல்ல, சட்டங்களை இவர்கள் வந்து சட்டத்தை உருவாக்குபவர்கள், லெஜிஸ்லேட்டர்ஸ். அந்த கடமையை இந்த தமிழ் சிங்கள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கிறார்களான்னு எனக்கு என்ன தெரியல. நீண்ட உரையாடலாக போகுது நினைக்கிறேன். இந்த புள்ளியோட இதை நிறுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எம்மோடு வந்து இங்கு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பஷீர். நன்றி ஜெயவன். நன்றி நேயர்களே.